கிச்சன். மம்மி எப்படி வித்யா ரித்து தீபு சாரி மம்மி எப்படி வித்யாஸ் கிச்சனில் சமைக்கிறாங்களோ அந்த மாதிரி ரித்து தீபு டைனி கிச்சனில் நாங்கள் சமைப்போம் மினியேச்சர் ஃபுட், அதுவும் எங்களோட மினி கிச்சனில். இப்போ நாங்கள் ஜஸ்ட் வந்து பொருட்கள் தான் வாங்கி வச்சுருக்கோம், இன்னும் எதுவும் செட்டப் பண்ணல. செட்டப்பை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து பார்ப்பீங்க. வாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறோம். எல்லாம் பொருட்கள் இதில் தான் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு பெரிய பேர் என்னடா சொல்லுவாங்க, லஞ்ச் பாக்ஸ் தானே, டிஃபன் பாக்ஸ். டிஃபன் பாக்ஸ். மேலே ஒன்று, இது 4 இது இருக்குது, அது கீழே ஒன்று. சாம்பார், பொரியல், தயிர் எல்லாம் வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும் வைக்கிறதுக்கு. இது அடுத்தது இது வந்து 3 ரேக்ஸ் உள்ளது. இது கொஞ்சம் சைஸ் குட்டி. ஆமாம், 3 சைஸ் இருக்குது, பெருசு, மீடியம், ஸ்மால். அப்புறம் இதுதான் ஸ்மால். இது 2 இல்லை 3 தான் இருக்குது. ஓகே 3. இது பெருசு, குட்டி, ரொம்ப குட்டி. அடுத்து 2 பானை, ரெண்டுமே ஒரே பானை தான். இதுவும் 1 பெருசு 1 குட்டி. இது 2 கண்டெய்னர்ஸ் ஏதாச்சும் போட்டு வைக்கிறதுக்கு. உப்பு, அதுக்கடுத்து இந்த நம்மளோட மசாலாலாம் போட்டு வச்சுக்கலாம். தூக்கு மூடி வச்ச தூக்கு. இது ஒரு தூக்கு, மூடி வச்ச தூக்கு. இங்கே வச்சுக்கலாம். இது ஒரு குட்டி தூக்கு. இதுவும் மூடி வச்சு அதே தூக்கு, ஆனால் கொஞ்சம் குட்டி. இது கொஞ்சம் டிசைன் வேறு. அப்புறம் ஒரு குக்கர். தள்ளி விட்டுறாத. இது ஒரு குக்கர். இது ஹாக்கின்ஸோடது தான், இது பிராண்டட் நெஜ குக்கர். அதுவே ஆனால் நெஜ குக்கர் மாதிரியே இருக்குது, மேலே வெயிட் கூட அப்படியே மாறாமல் இருக்குது. அதே குக்கர் ஆனால் மினியேச்சர்ல. ஆமாம். அப்புறம் ஒரு இது என்ன பிரியாணி வைக்கிறது. ஆமாம், பிரியாணி வைக்கிற ஒரு பாத்திரம். சாம்பார் இல்லை ஏதாச்சும் ஜூஸ் வைக்கிறதுக்கு கீழே வச்சு. அதுக்கடுத்து இதுவும் ஒரு சாம்பார் வாளி. வாளி இது. ஆமாம், சாம்பார் ஊற்றி வைக்கிறது. அப்புறம் 4 இது உள்ளது. இது வந்து குட்டி சைஸ், இது பெரிய சைஸ். இது வந்து சாதம் வைக்கிறது. பெருசு, மீடியம், குட்டி. இது சாதம் போட்டு வைக்கிறது. அதே மாதிரி 2 நீ எடுத்துக்கோ, 2 நான் எடுத்துக்கோ. இதுலயே வந்து மூடி வச்சது. இது பெருசு, இது இதுதான் பெருசு. ஆமாம், இது பெருசு, இது மீடியம், இது அதோட குட்டி. அடுத்தது பிளேட்ஸ். நிறைய பிளேட்ஸ் இருக்கு. அதை கொடு. இது வந்து ஃப்ளாட் பிளேட், அது வந்து கொஞ்சம் வந்து கர்வ்டாக இருக்கும் சாதம் வைக்கிறதுக்கு. இது வைக்கலாம். எனக்கு அதுக்கடுத்து இது வந்து சாதம் வைக்கிறது தான். சாதம் வைக்கிறது இல்லை, சாம்பார் எது வேணும் இது வேணால் வச்சுக்கலாம். ஆமாம், இதுவும் நெஜது மாதிரியே மினியேச்சரில் இருக்கும், மூடி வச்சு. அதுக்கடுத்து ஹேண்டிலும் இருக்குது. இது நெக்ஸ்ட் வந்து துருவருது. இதில் 3 சைஸ். இது இப்படி ஒன்று பெருசாக நார்மலாக ஒன்று, அப்புறம் குட்டி, அப்புறம் இந்த மாதிரி. அதுக்கடுத்து பின்னாடி மேக்னெட் இருக்குது. ஏதாச்சும் மெட்டல் இது இருந்துச்சுன்னா அப்படியே ஒட்டி வச்சுக்கலாம். இதில் ஒட்டிக்கலாம்ல, இது மெட்டல் தானே? கிடையாது தான். இதா மாட்டி விடுங்க. அதுக்கடுத்து 2 கப்பு இருக்குது. 3 ஸ்பூன் வைக்கலாம். கப் அண்ட் சாஸ். இதை இந்த பக்கம் வைக்க முடியல, அதனால நம்ம இதை இந்த பக்கம் வச்சுக்கலாம். இது கப் அண்ட் சாஸ். இது இங்கே கீழே வச்சிடலாம். இது அதுக்கடுத்து கப் அப்படியே கீழே வச்சிடலாம். இது நீ இதே வை. ஓகே. நிறைய கப் அண்ட் சாஸ் எல்லாம் இருக்கு. எட்டு மணிக்கு பிராண்டட் குக்கர். இது வந்து சும்மா நார்மல் குக்கர். இது அப்படியே இந்த மூடி எடுத்துட்டோம்னா பால் வைக்கிற பாத்திரம். ஆமாம்.
2 வடிகட்டி. வடிகட்டி இல்லைன்னா நம்ம முறுக்கு முறுக்கு சுட வச்சுக்கலாமா? அப்புறம் இதே மாதிரி ஆனால் இது வந்து ஸ்பூன்லேயே ஓட்டையாக இருக்கிறது. இது இங்கே காய் எடுத்து சாம்பாரில் காய் மட்டும் எடுக்கணும்னு எடுக்கிறது. அதுக்கு ஃப்ரை பண்ணுறது. இந்த மாதிரி சின்ன கண்டெய்னர்ஸ் 2. இது பெருசு, இது குட்டி. ஆமாம். அப்புறம் 2 இது ஏதாச்சும் வச்சுக்கிறதுக்கு. அதுக்கடுத்து ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ். குட்டி கிடையாது, மீடியம் சைஸ் டிஃபன் பாக்ஸ். ஆமாம். அப்புறம் அதுக்கடுத்து இது அதை விட கொஞ்சம் குட்டி மீடியம் சைஸ் டிஃபன் பாக்ஸ். அப்புறம் நிறைய கப்பு கப்பாக இருக்கு. இதுவும் கப்பு. இது வந்து குட்டி சைஸ் கப். இது குட்டி சைஸ் கப். உள்ள கதை கீழே வச்சிடலாம். அப்புறம் ஒரே ஒரு கோடு போட்ட கப். இந்த மாதிரி டிசைன் போட்ட கப். அதுக்கடுத்து அஞ்சரை பெட்டி. இது ஒரு அஞ்சரை பெட்டி. திறந்தா 4 இந்த மாதிரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காமிச்ச கண்டெய்னர்ஸ்லேயே கொஞ்சம் பெருசு. இது ஆமாம், ஜூஸர். இது சொன்னாங்க. அதுக்கடுத்து இது வந்து ஜூஸ் போடுறது. ஜூஸர் இப்படி வச்சு ஆரஞ்சுலாம் நம்ம பெருசு. இது எதுக்கு நான் சொல்கிறது? இது வந்து பீஸா எடுக்கிறது மாதிரி இருக்கு. பீஸா பேன்ல இருந்து எடுப்பாங்கல்ல. இது கரண்டி. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு குட்டி கடாய். இல்லைன்னா டிஸ்பிளே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வச்சு. அப்புறம் ஒரே ஒரு திரு வருது. இதுலேயே ஒரே ஒரு இது மட்டும். இந்த பக்கம் தாண்டா இருக்கு. அதுக்கடுத்து குட்டி டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கு. அப்புறம் ஒரு கிண்ணம். அப்புறம் இன்னும் அதில் பொங்கல் வைக்கிற பாத்திரம். பொங்கல் இது வந்து பொங்கல் வைக்கிற பாத்திரம். அதுக்கு மூடி. அப்புறம் சாசர். அப்புறம் ஒரு கப். சாசர்லாம் இதில் வச்சுடு. ஓகேடா. இல்லை இப்போதைக்கு நீ வச்சேன்டா. வக்கம் இல்லை. மேலே வைக்கலாம். அது குட்டி இது. அதுக்கடுத்து கடாய். அலுமினியம் கடாய் இது. அப்புறம் இன்னொரு கடாய் இருக்குமே. அதுக்கடுத்து இது இன்னொரு கடாய். அம்மா இது பாத்திரம் எடுக்கிறது. இது வந்து சூடா பாத்திரம் இருந்துச்சுன்னா அது எடுக்கிறது. அது அதுலேயே 2 இருக்கு. ஆமாம், 2 இருக்கு. இதுவும் வந்து அந்த மாதிரி வந்து கேரட் நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் சாப்பாடு எடுக்கிற ஸ்பூன். அதுக்கடுத்து இதுவும் ஒரு சாப்பாடு எடுக்கிற ஸ்பூன். இது ஒரு நார்மல் ஸ்பூன். குட்டியாக இருக்கு. ரொம்ப குட்டியாக இருக்குது. அப்புறம் ஹாட் பாக்ஸ். சூப்பர். அதுக்கடுத்து இந்த கடையிலலாம் வச்சுருப்பாங்களே சட்னி கொன்று, சாம்பார் கொன்று, விதவிதமாக சட்னிலாம் ஒரு இதில் வைப்பாங்களே. அது ஒரு ஹேண்டிலோட. ஃபர்ஸ்ட்டில் நான் காமிச்ச ஒரு என்ன ஜூஸ் குடிக்கிறதுன்னு சொன்னேன். அது மாதிரி இது 2 செட்டு சேம். டிஸ்பென்சர். அதுக்கடுத்து ஒரு வாட்டர் டிஸ்பென்சர். இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அது இன்னொன்று இருக்குல்ல. இது வந்து ஒரு மாடல். அதுக்கடுத்து இது ஒரு மாடல். இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு குட்டி ஃப்ரைங் பேன். ஃப்ரை பேன் உள்ள எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறது. அப்புறம் ஒரு குட்டி கிண்ணம். அதுக்கடுத்து இன்னொரு வாளி. இது கொஞ்சம் பெரிய சைஸ். அப்புறம் ஒரு அழகான பேஸ்கெட். இது வந்து ஷாப்பிங் பேஸ்கெட். ஏதாச்சும் போட்டு அவங்க ஸ்பூன்ஸ் இருக்கு பாரு. அப்புறம் இங்கே சில வந்து மினி ஸ்பூன்ஸ்லாம் இருக்குது. தோசை தோசை கரண்டி. இது வந்து ஒரு
நார்மல் ஸ்பூன். இது வந்து தோசை மாவு எடுப்போம்ல அது. அப்புறம் வந்து அவங்க குக்கீஸ் இது பேர் வச்சு இப்படி நான் வச்சுருக்கேன். இங்கே இடம் இல்லை, இங்கே இடம் இல்லையே. அடுத்து இடம் இல்லை. இது ஸ்டவ். கீழே வச்சுக்காங்க. இங்கே வந்து நெருப்பு இருக்கும். இது மேலே வந்து வந்து பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வைக்கிறதுக்காக இது. இதை வச்சு பாத்திரம். இது பத்தாது. ஏதோ இது இப்படி இப்படியா? இப்படி காத்தடிக்குது. காத்தடிக்கிறது. கீழே வச்சு இது பண்ணுறேன். ஷாப்பிங் கார்ட். இது வந்து நெஜ கார்ட் மாதிரியே இருக்கு. இந்த குழந்தைங்க உட்கார வைக்கிறது. அதுக்கு அது வந்து அடுத்து basket. நெஜமாலே வந்து ஒர்க் ஆகும். அது வந்து பேஸ்கெட், இது வந்து கார்ட். ஆமாம். நெக்ஸ்ட் ஒரு அழகான ஃப்ரிட்ஜ். ஆமாம். இந்த ஃப்ரிட்ஜில் வந்து வாட்டர் டிஸ்பென்சர், அதுக்கடுத்து கீழே வந்து வெஜிடபிள் பாக்ஸ். அப்புறம் இரு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் பிடிக்கிறேன், நீ ஓப்பன் பண்ணு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ், அப்புறம் மேங்கோ ஜூஸ், மில்க், இன்னும் நிறைய இருக்குது. அப்புறம் சில Cool ஜூஸ் drinks. கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் ஃப்ரீசர். இதுதான் ஃப்ரீசர். பட்டர் இருக்கு. ஓ ஆமாம், பட்டர். அப்புறம் ஃப்ரீசருக்குள்ள ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் இருக்கு. அதுக்கடுத்து ஐஸ் ஐஸ் ட்ரே ட்ரே. இருக்கு. ஐஸ் ட்ரே 2 இருக்குது. இது மாதிரி ஐஸ் ட்ரே இன்னொன்று இருக்கு. இருக்குது. இதுதான் ஃப்ரிட்ஜ். வச்சுக்கோ. அதுக்கடுத்து இதுதான் வந்து கபட். உள்ள ஓப்பன் பண்ணால் இங்கே வந்து மினி ஹேங்கர்லாம் இருக்கு. இது ஓப்பன் பண்ணு. இந்த இதுக்குள்ள ஓப்பன். என்ன இருக்குது? இது வந்து லாக்கர். லாக்கருக்குள்ள வந்து காசு இருக்கு. கீழேயும் வந்து ட்ரெஸ் வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மைக்ரோவேவ். ஒன்றும் இல்லை, கழுத்துச்சு. அதுக்கடுத்து உள்ள அந்த பிளேட் இருக்கு மைக்ரோவேவ் பண்ணுறது. அதுக்கடுத்து டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பீட்டர். இந்த பீட்டர் வந்து இப்படி ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வந்து எக் வேணும்னா எக் போட்டுக்கலாம். எக் போட்டுட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணால் கீழே வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இது. அதுக்கடுத்து ஒரு வாஷிங் மிஷின். இங்கே வந்து இந்த டயல் இருக்கு. இல்லை, அதுக்கடுத்து இந்த வாட்டர் வெளியே விட்டுறது. இது வந்து மிக்ஸி. தனியாக கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த ப்ளக் பாயிண்ட் இருக்கிற மாதிரி கூட இருக்கு. அதுக்கடுத்து இது குட்டி மிக்ஸி. அதுக்கடுத்து இங்கே 3 பீங்கான் இருக்கு. 3 இருக்கு. அதுக்கடுத்து இங்கே அயனில் வந்து தோசைக்கல் இருக்குது. இது வந்து நிஜமான தோசைக்கல். இதில் தோசை சுட்டால் நல்லாவே வரும். நல்லா திக்காகவும் இருக்குது. அதுக்கடுத்து அயன்லேயே வந்து கடாய். இதுவும் நல்லா வெயிட்டாக இருக்குது. அதுக்கடுத்து ஸ்டவ். இது வந்து அயன் ஸ்டவ். இது வந்து அயனில் வந்து அடுப்பு. அதுக்கடுத்து உட்டில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி கல். அதுக்கடுத்து இது சாப்பிங் போர்ட். இதுக்கு வந்து ஒரு நைஃப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அருவாள் மாதிரி. சின்ன குழந்தைங்களுக்கு இது கொடுப்பாங்க, இல்லைனா வந்து ஸ்டீல்லே கொடுப்பாங்க. இந்த மாதிரி 2 கொடுத்துருக்காங்க.
ஃப்ரூட்ஸ் இல்லை ஏதாச்சும் வைக்கிற ஒரு பிளேட், வுட் பிளேட். அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து வுட்டில் இருக்க டாய்ஸ் மாதிரி, இல்லைன்னா வந்து உள்ள திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இதோ இதுக்குள்ள பருப்பு இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம். இதிலே வந்து டிசைனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிசைன் இருக்குது. அதுக்கடுத்து இந்த மாதிரி குட்டி டிசைனில் இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய டிசைன் இருக்குது. அதுக்கடுத்து இதுலேயே வந்து ஒரு பவுல் இருக்குது. கூல் ட்ரிங்க்ஸ் டிஸ்பென்சர் மாதிரி இருக்குது. இதோட டிசைன்லாம் ரொம்ப ஆன்டிக்காக சூப்பராக இருக்குது. இது பிராஸ். அதுக்கடுத்து இது வந்து இந்த இடிக்கிறது. இது அம்மிக்கல்லு. திங்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அதெல்லாம் காமிச்சா டைம் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட வந்து கிச்சன் செட்டப்போட குக் பண்ணும்போது பார்க்குறேன். பாய்.